சிலம்பம் வந்து ஒரு தற்காப்பு கலை. இது வந்து மனிதன் வந்து தோன்றின காலகட்டத்திலிருந்தே இருக்கு. ஓகே, அது போர்க்கலையும் சரி, மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். முன் தொங்கி சாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கணம் பெரும் இருக்கு இதுக்கு. முன் தொங்கி அதாவது முன்னாடி தொங்கி சாடுனா அடிக்கிறது. ஃபர்ஸ்ட் இந்த லெக் எடுக்கிறாரு, அப்பனுங்க அந்த காலில் ஜம்ப் பண்ணுங்க, அவ்வளோதாங்க. ஒரு பேரலை. இதுக்கான பேசிக் ஒர்க் அவுட் என்ன நீங்கள் பண்ணலான்னா, உங்களோட ரைட் லெக்கை தூக்கிட்டு இப்படி மேக்ஸிமம் ஜம்பை ட்ரை பண்ணுங்க. ஹாய் ஹலோ மக்களே, காப்போம் சிலம்பம் கற்போம் சிலம்பம். சிலம்பன் குத்புதீன் சேனலில் இருந்து உங்களை அன்போடு மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்தீங்கன்னா பெரலை. கடைசியான பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ச்சியாக பதிவுகள் போட்டுட்டு வரோம். இது வந்து 6வது பதிவு. முதல் பதிவு வந்து பார்த்தீங்கன்னா கீழ் வாரல், 2வது வந்து மேல் வாரல், அப்புறம் வந்து 2 வீடு பார்த்தோம், அப்புறமா வந்து 4 வீடு பார்த்தோம், அப்புறமா கிறுக்கி பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரலை. பெரலை சொல்லுவாங்க, உடான்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ரெண்டும் யூஸ் பண்ணுவாங்க. வேற எதுனா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை பார்த்து கமெண்ட்டில் போடுங்க. ஓகேவா, இந்த பெரலை நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இந்த வேடை வச்சு பெரலை எப்படி செய்கிறன்றதை இன்றைக்கி காட்டுறேன். கால் மனத்துலையும் காட்டுறேன், அப்புறமா வந்து கொம்புலையும் பண்ணி காட்டுறேன். ஓகேவா, இது கம்புன்னு சொல்லுவாங்க, கொம்புன்னு சொல்லுவாங்க, குச்சின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன யூஸ் பண்ணுவாங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா, சிலம்பம் நேயர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது என்னென்னா, நம்ம சேனலோட மோட்டோ என்னென்னா, சிலம்பத்தை வந்து பாரம்பரியமான சிலம்பம். ஓகேவா, இந்த சிலம்பத்தை வந்து நீங்கள் கல்ச்சுரல்ஸ் ஈவெண்ட் மட்டும் இல்லாமல் அது வந்து விழாக்களுக்கு எல்லாமே பயன்படுத்தலாம். அது வந்து ஒரு அருமையான கலை. ஆனால் அது போர்க்கலையும் சரி, மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இது வந்து போர்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு அது என்னென்ன மூமெண்ட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம காட்டுறோம் விளக்கமாக. நம்ம சேனலை பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து இன்றைக்கி பெரலை போயிடலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு கால் மானம் சொல்லுவோம், ஃபுட் ஒர்க் சொல்லுவோம். அந்த கால் மானத்தை வந்து செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஓகேவா, நான் வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் லெக் என்னோட இடது காலை வச்சு நிற்கிறேன். இந்த நிலைக்கு பேர் வந்து தயார் நிலை. இப்போ வந்து திரும்புகிறேன். திரும்பி என்னோட ரைட் லெக் எடுத்து ஜம்ப் பண்ணி வச்சு வைக்கிறேன். திருப்பி ஸ்லோமோவில் காட்டுறேன் பாருங்கள். ஸ்லோவாக பண்ண போகிறேன். நேராக தயார் நிலையில் நிற்கிறேன். என்னுடைய ரைட் லெக்கை எடுக்கிறேன். ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் லெக்கை ஜம்ப் பண்ணி ரைட் லெக்கை வைக்கணும். அப்புறமா லெஃப்ட் லெக் எடுத்து அதே இந்த வச்சுக்கலாம். இதுக்கான பேசிக் ஒர்க் அவுட் என்ன நீங்கள் பண்ணலான்னா, நான் சஜஷன் பண்ணுறது, பரிந்துரை செய்கிறது என்னன்னா, நின்றீங்கன்னா இந்த சிங்கிள் லெக் ஜம்ப் சொல்லுவாங்க, ஒற்றைக்கால் ஜம்ப்பு. எப்படின்னா தாவுதல். நிற்கிறீங்கன்னா இந்த ஒரு காலை தூக்கிட்டு உங்களோட ரைட் லெக்கை தூக்கிட்டு இப்படி மேக்ஸிமம் ஜம்பை ட்ரை பண்ணுங்கள். திருப்பி அகைன் பாருங்கள். லெஃப்ட் லெக் முன்னாடி இருக்கு, ரைட் லெக்கை தூக்கி 1 2 3 இது மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜம்ப்பு வந்ததுன்னா அடுத்து ஈஸியாக வந்துடும். இந்த ஜம்பை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இப்போ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். லெஃப்ட் லெக் முன்னாடி இருக்கு, ரைட் லெக்கை தூக்குறேன், அதே லெஃப்ட் லெக் ஜம்ப் பண்ணி ரைட் லெக் வச்சேன். இப்போ இதை எடுத்து இங்கே வச்சுருவேன். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஓவராக பவர் போட்டு அடிக்கிறதுக்காக. தூக்குறேன், இது வந்து முன் தொங்கி சாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கணம் பெரும் இருக்கு இதுக்கு. முன் தொங்கி அதாவது முன்னாடி தொங்கி சாடுனா அடிக்கிறது. முன் தொங்கி சாடு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. இது வந்து ஆன் தி ஸ்பாட் நிற்கிற இடத்துல செய்கிறேன். இது வந்து ஃப்ரண்ட்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க. முன்பிரலை பின்பெரலையும் இருக்குது, அதை அடுத்த படியில் போடுறேன். நின்று இப்படி அடிப்பாங்க. ஓகேவா, இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சேர்த்து 4 வீடு பெரலை. நிற்கிறோம், திசை மாறுறோம், உள்ளால் போடுறோம், ஏறி நிற்கிறோம், திரும்புகிறோம், உள்ளால் போடுறோம், இங்கே வந்து பெரலை உடான். இதை வந்து பண்ணலாம். ஓகேவா, நிற்கிறோம், திரும்புகிறோம், உள்ளால் போடுறோம், இங்கே வரோம், திருப்பி திசை மாறுறோம், உள்ளால் போடுறோம், இங்கே தயார் நிலையில் வந்துட்டேன். பெரலை. இந்த பெரலை வந்து இப்போ லெஃப்ட் லெக்கில் பண்ண இடது கால், வலது கால் பெரலையும் இருக்குது. ஆனால் இடது கால் பெரலையே போதுமானது. அப்புறம் உங்களுக்கு வலது கால் பெரலை வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான பதிவு நான் அடுத்த பதிவில் போடுறேன். இன்றைக்கி வந்து இடது கால் பதிவு மட்டும், இடது கால் பெரலை மட்டும் செய்கிறேன்.
நிற்கிறேன். இன்னொரு வாட்டி லாஸ்ட் வாட்டி திசை மாறுறேன், உள்ளால் போடுறேன், ஏறி நிற்கிறேன், திருப்பி திசை மாறுறேன், உள்ளால் போடுறேன், ஏறி நிற்கிறேன். இங்கே வந்ததும் பெரலை. ஓகேவா? இது வந்து கொம்பில் செஞ்சு காட்டுறேன். அதே கீழ் வாரல் மேல் வாரலை வச்சு தான் பண்ணணும். ஓகேவா? இந்த கீழ் வாரல் மேல் வாரல் சிலம்பத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில்லு. இந்த பேசிக் ஸ்கில்லை வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது வேணும்னா லிங்க்கில் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிலையில் நிற்கிறோம். ஓகேவா? நிலையில் நின்று இப்போ வந்து என்னோட ரைட் லெக் எடுக்க போகிறேன். ஜம்ப் பண்ணி ரொட்டேட் பண்ணி அடிக்கிறேன். ஓகேவா? இதுக்கான எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், திருப்பி பாருங்கள். நிற்கிறேன், லெக் எடுத்தேன், இங்கே அடித்து திருப்பி அடிக்கிறேன். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத காட்டுறேன். நம்ம ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்கள வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தர் வருவார், அவரை வச்சு நான் செஞ்சு காட்டுறேன். குமணன் வாங்க, ஸ்டிக் எடுமா. இப்போ ஆப்னண்ட் எதிரில் இருக்கும்பொழுது நிற்கிறாரு, கொஞ்சம் முன்னாடி இருக்காரு. இப்போ அவரை நம்ம இப்படியே ஹெட்டில் அடிக்கலாம். இது வந்து ஒரு பவர் வரும். இப்படியே போட்டால் இன்னும் எக்ஸ்ட்ரா பவர் ஜென்ரேட் பண்ணணும்னா நீங்கள் எகிரி அடிச்சிங்கன்னா இன்னும் பவர் கிடைக்கும். அதுக்கான ஸ்கில் தான் பெரலை. நிற்கிறீங்கன்னா அதை பாருங்க, மேலேருந்து உங்கள் பாடி வெயிட்டை ஃபுல்லாக போடுறீங்க. இது இப்படியும் யூஸ் பண்ணுவாங்க. இதை பாருங்க, அப்படியே சேர்த்து ஒன்று ரொட்டேட் பண்ணியும் அடிக்கலாம், அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் பெரலை. ஓகேவா? இது இன்னொரு வாட்டி சேர்த்து பண்ணி காட்டுறேன் பாருங்க. தம்பி இப்படி வந்துருமா, நேராக தயார் நிலையில் நிற்கிறேன். அதே 4 வீடு கற்றுக்கிட்டா செஞ்சிடலாம். 4 வீடு பெரலை தான். கீழ் வாரல், மறு கீழ் வாரல், கொம்பை மேலே வைக்கிறேன், எடுத்து அடிக்கிறேன், திருப்பி கீழ் வாரல், கீழ் வாரல், மேலே வைக்கிறேன், எடுத்து அடிக்கிறேன், ஒரு பெரலை. ஓகேவா? இது வந்து இப்போ இன்னொரு வாட்டி நம்ம மாணவர் கிஷோரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், விளக்கமாக சொல்கிறேன் பாருங்கள். கிஷோர் வாமா, நில்லுங்க. திசை மாறுங்க, 2 கீழ் வாருங்க, உள்ளால் போட்டு கொம்பு மேலே வைங்க, சுற்றி அடிங்க, திசை மாறி 2 கீழ் வார செய்யுங்க, உள்ளால் போடுங்க, இங்கே வந்து கொம்பு ரொட்டேட் பண்ணி வைங்க. இப்போ ஒரு பெரலை செய்யுங்க. அவ்வளோதாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. திசை மாறுங்க, உள்ளால் போட்டு மேலே வைங்க, சுற்றி அடிங்க, திருப்பி திசை மாறுங்க, உள்ளால் போடுங்க, சுற்றி அடிங்க, பெரலை அடிங்க. அவ்வளோதாங்க. 4 வீடு பெரலை. இதுதான். இப்போ பெரலை மட்டும் திருப்பி திருப்பி செஞ்சு காட்டுறோம் பாருங்கள். பெரலை மட்டும் இன்னொரு வாட்டி செய்யுமா. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இந்த லெக்கே எடுக்கிறாரு, அப்பனுங்க, அந்த காலில் ஜம்ப் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. ஈஸி இருப்பாங்க. இதை வந்து உங்களால் அது வந்து ஜம்ப் வந்து அந்த அளவுக்கு பண்ண முடியாதவங்களா இருக்கலாம். இல்லை வந்து சின்ன குழந்தைங்களும் கொஞ்சம் வெயிட்டாக இருந்தீங்கன்னா ஜம்ப் பண்ண முடியாதவங்களா இருக்கலாம். அவங்களுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ ஹைட்டாக தான் ஜம்ப் பண்ணணும்னு கம்பல் கிடையாது. லைட்டாக ஜம்ப் பண்ணியும் ஃபஸ்ட்டில் கற்றுக்கலாம். முக்கியமாக வந்து இவ்வளோ ஜம்ப் பண்ணாலே போதும். ஆனால் இப்படி எகிரியும் அடிக்கலாம். நீங்கள் சும்மா லைட்டாக அப்படி கூட பண்ணலாம், தப்பு இல்லை. லைட்டாக பெரலை அடிமா. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் வந்து இப்படி கற்றுக்கலாம். செய்யுமா. அவ்வளோதான், தப்பு கிடையாது. திருப்பி செஞ்சு காட்டுங்க. ஒரு பெரலை, 4 வீடு. வெரி குட். இதே பெரலை 4 வீடை வேகமாக செய்வார். 4 வீடு செஞ்சுட்டு பெரலை போடுங்க. இப்போ 4 வீடு செஞ்சுட்டு பெரலை போட்டார். பெரலை போட்டு 4 வீடு 2 மெத்தடும் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. பெரலை போட்டு 4 வீடு செய்யுங்க வேகமாக. ஓகேவா? இது நல்லா பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை போதுமா, நார்மலாக வந்துடுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலில் வந்த மோட்டோ என்னென்னா, சிலம்பத்தை வந்து கல்ச்சுரல் ஈவெண்ட் மட்டும் கிடையாது, அது வந்து ஒரு தற்காப்பு கலை என்பதை மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். ஓகேவா? சிலம்பம் வந்து ஒரு தற்காப்பு கலை. இது வந்து மனிதன் வந்து தோன்றின காலகட்டத்திலேருந்தே இருக்குது. ஓகேவா? இந்த சிலம்பம் கலையை மென்மேலும் வளர்க்கணும், எல்லோரும் கற்றுக்கணும். காப்பம் சிலம்பம், கற்பம் சிலம்பம். நம்ம சேனலை வந்து நீங்கள்
சிலம்பன் குத்புதீன். இதில் வந்து நம்ம தொடர்ச்சியாக பதிவு போட்டுட்டு வரோம். உங்களுக்கு எதனா டவுட்ஸு இருந்தால் கீழே கேளுங்க. அது வந்து நம்ம அதுக்கான பதிவுகளையும் போடுறோம். வேறு எதனா இருந்தால் சொல்லுங்கள், ஓகேவா? நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.